நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் என்றும் போல் இன்றும் வேதாளத்தை மடக்கி பிடித்து தோள் மீது தூக்கி போட்டுக்கொண்டு நடந்தார். வேதாளம் புதிய கதை சொல்லத் தொடங்கியது. என்ன கதை என்றால், ஓர் ஏழையின் கதை. அவன் கல்லுடைத்து பிழைத்து வந்தான். அவன் பெயர் அபூர்வன். வறுமை, பொறுமையின்மை, அடங்கி கிடக்கும் ஆசையின் மொத்த வடிவம்தான் அபூர்வன். அபூர்வனுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவன் பெயர் அவினாஷ். பணக்காரர். அபூர்வனுக்கு வறுமை நீங்கிய வளமான வாழ்வு கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கம். அபூர்வனின் மகள் அஞ்சலி, அவினாஷின் மகன் சத்யகாமன். இருவரும் குழந்தை பருவத்திலிருந்தே நட்போடு நெருங்கி பழகி வந்தார்கள். இருவரும் காதல் பறவைகள் போல களங்கமற்ற அன்பில் பின்னி பிணைந்திருந்தார்கள். ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமைகள் அங்கு இல்லை. ஆனால் அபூர்வன் தன் ஏழ்மையினால் தாழ்மை உணர்வோடு இருந்தான். பார்வையெல்லாம் பொறாமை. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சமயம் பார்த்திருந்தான். ஒரு நாள், அபூர்வா, புனித யாத்திரையாக அயோத்தி போகிறேன். போவதை பற்றி சத்தியகாமனிடமும் சொல்லிவிட்டேன். என் பொறுப்பெல்லாம் பார்த்துக்கொள் என்று. நீயும் அவனை கவனித்துக் கொள். ஆகட்டும் அப்பா. நாங்கள் காளிமாதா கோவிலுக்கு சென்று வருகிறோம். சரி மகனே. அபூர்வா, நான் போய் வந்ததும் இவர்கள் திருமணத்தை பற்றி பேசலாம். போவதற்கு முன் அவன் ஜாதகத்தை உன்னிடம் கொடுக்கிறேன். நீ புரோகிதரிடம் காட்டு. அபூர்வா, அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கின்றன. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். தயங்காதே அபூர்வா, தயங்காதே. துணிந்து விடு, துணிந்து விடு, துணிந்து விடு, துணிந்து விடு. ஜாதக குறிப்பு கிடைக்கவில்லை. இதற்குள் இருந்தாலும் இருக்கும். பார்த்து வை, பார்த்து வை. நான் போய் வருகிறேன். அப்படியே அவினாஷின் கையெழுத்து. இது பொன்னான வாய்ப்பு. இதை வைத்துக் கொண்டு நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிப்பேன். தவறான வேலைதான், ஆனால் வறுமை அதைவிட கொடுமை அல்லவா? அறிவு துணிந்து செயல்படும் போதுதான் அதிர்ஷ்டம் நமக்கு அடிமையாகிறது. தயங்காதே.
இங்கே பாருங்கள், இது சரிதானா? கையெழுத்து அப்பாவுடையதுதானா? ஆம் சத்யா, அப்பாவின் கையெழுத்து அப்படித்தான் இருக்கும். யஜ்ஞராமனுக்கு தர வேண்டியது மட்டும் பாக்கி இருக்கிறது. அதையும் கொடுத்து விட்டால் நல்லது. அப்பாவின் பேருக்கு அதுதான் கௌரவம் அப்பா. இப்போது வீடு மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. வீட்டையே விட்டுவிடு. விற்று தருகிறேன். தாம் பௌர்ணமி என்று வாருங்கள். அப்போது இந்த வீட்டை பத்திரம் எழுதி தங்கள் பேருக்கு தருகிறேன். அப்பா, பொருளெல்லாம் போய்விட்டது. பணம் என்று என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் வருத்தமில்லை, சந்தோஷம். அன்று உங்களிடம் கொடுத்த வாக்கை பொய்யாக்கவில்லை. சபாஷ் அபூர்வா, சபாஷ். உன் நண்பன் அவினாசின் கையெழுத்தை அப்படியே நீ போட்டது உன் தலையெழுத்தையே மாற்றிவிட்டது. உன் தரித்திரத்தையே போக்கிவிட்டது. பாவம், அவன் எனக்கு 10,000 தான் பாக்கி, நீ லட்சம் என்று எழுதிவிட்டாய். 10,000க்கு மேல் கிடைப்பதிலே மொகராவில் பாதி உனக்கு. இரு யஜ்ஞராமா, பௌர்ணமியில் வீடு உனக்கு கிடைக்கப் போகிறது. அதிலிருக்கும் மற்ற பொருள் என்னை சேரப் போகிறது. கொள்ளையடி. என்ன வேண்டும் பெண்ணே? மகாராஜா, பொருள் மீது ஆசையால் அப்பாவி இளைஞன் ஒருவனை அப்பா ஏமாற்றினார். அந்த இளைஞன் அனைத்தையும் இழந்தான். இழந்தது அவன்தானே, அவனுக்காக பேசுவது நீயா? அதுவும் உன் தந்தைக்கு எதிராக. அவரை அப்பா என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. ஒரு பெண் அவள் தந்தைக்கு எதிராக தப்பாக பேசுவது சரியல்ல. இனியாவது புரிந்து கொள். முறையீடு அவன் செய்யலாம், ஏமாற்றப்பட்டதை இங்கு சொல்லலாம். ஆனால் மகாராஜா, சோதுவாத தெரியாத வாலிபன் அவன். அப்பாவை பாதிக்கும்படி அவன் எதுவும் பேச மாட்டான். நீதி உனக்காக விளையாது, புறப்படலாம். என்ன செய்வது? உன் அப்பா என் அப்பாவின் நண்பர் அல்லவா? மன்னரிடம் முறையீடு செய்ய மாட்டேன். என் அப்பாவின் பெயரை கெடுக்க மாட்டேன்.
4000 மொகராக்கள் உன் பேரில், அத்துடன் ஒரு வீடு இனிமேல் உன் பேரில். உன் பேரில். மர்மம் வெளிப்பட்டு விட்டது. அஞ்சலி சத்தியகாமனை விரும்புகிறாள். கமலக்கண்ணா, நம் எதிரி சத்தியகாமன். சத்தியகாமா, அவினாஷ், இது உண்மையா? நீ போனவன் என்று வந்தாய்? நேற்றுதான் வந்தேன். உனக்கு பணத்தாசை நட்பிலும் பெரிதாகிவிட்டது. சத்தியகாமன் பொருளை எல்லாம் இழந்து விட்டான். நீ ஏமாற்றி விட்டாய். பழைய நண்பன் என்று மன்னித்து விட்டேன். ஒரு காரியத்துக்காக 1,00,000 மொகரா தேவை. எடுத்துக்கொள். இந்த எடுத்துக்கொள். ஒரு மாதத்திற்கு வட்டி தர வேண்டுமே, 30,000 வட்டி. இல்லை என்றால் எடுத்துக்கொள், எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். உதவிக்கு நன்றி. நாளை காளி மாதா கோவிலுக்கு அருகில் மாலை பொழுதில் வந்துவிடு. அப்போது உன் கணக்கை எல்லாம் கொடுத்து விடுகிறேன். அர்த்தநாரி, நாராயண பிரபு, சுந்தர சுகுமார சுவாமி, செத்து போனவர்கள் எங்கு வந்தீர்கள்? அவினாஷ், உனக்கு பிரேதமா நண்பர்கள்? ஏமாற்றுகிறான் உயிரோடு உள்ளவன். ஏமாந்தவனுக்கு பூத பிரேதந்தானே இங்கு துணைக்கு வரும். அப்பாவியான என் பிள்ளையை கொள்ளையடித்தாய், பழி வாங்கினேன். இப்போது நீ கொடுத்த 1,00,000 மொகராக்கள் திரும்பி வராது. ஏன் 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 வராது? பூத பிரேதங்கள் வாங்கியதை திரும்ப தருமா? எல்லாம் போயிட்டு பூதம் 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 விழுங்கி விட்டது. ஏமாற்றுவதே உன் பிழைப்பு. இங்கேயே நிற்கிறாய். ஏமாற்றி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் என்றாவது ஒரு நாள் ஏமாறுவான் என்பது உண்மையாகிவிட்டது. ஏன் நிற்கிறாய்? சென்று விடு. எல்லோரும் அவனை வெறுத்தார்கள்.
வீதியிலே உட்கார வைத்து உணவு கொடுத்தார்கள். அதையும் நாய் வந்து தின்றுவிட்டது. செய்த பாவத்திற்கு கைமேல் பலனா என்று அபூர்வன் தன்னையே நொந்து கொண்டார். ஜெய் பைரவா, ஜெய் பைரவா, அபால கபால ஜமூர ஜமூரா, பைரவ காலா பந்து கபூரா, கலிகோல் கலி கலி கலிகோல் கலி கலி கலிகோல் கலி கலி, ஜெய். அற்புதம். ஜெய் பைரவா, அபால கபால ஜமூர ஜமூரா, பைரவ காலா பந்து கபூரா, அபார கபால ஜமூர ஜமூரா, பைரவ காலா பந்து கபூரா, அபால கபால ஜமூர ஜமூரா, பைரவ காலா பந்து கபூரா. சத்தியகாமா, 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 என்ன விஷயம்? அபூர்வனின் மகள் அஞ்சலி கல்யாணத்துக்கு போகிறார்கள். ஆரம்பிக்கலாம். முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. கன்னிகாதானம் செய்ய வேண்டும். அப்பாவா? அப்பா, அப்பா. இவர் யார்? ராஜகுமாரா, மாய மந்திரத்தால் இதுவரை நடந்தது. இனிமேலும் கூட அப்படி சத்திய காமனாய் மாற்ற முடியும். ஆனால் இங்கே அந்த நிஜ சத்திய காமன் வந்து விட்டான். இனி முடியாது. உண்மையான உருவம் வந்துவிடும். அதன் பலன் மறைந்து விடுவேன். அஜகா பஜகா, அஜகா பஜகா. எப்படி பிழைத்து வந்தாய்? ஓ, அது உன் ஏற்பாடுதானா? உன் பொருட்டு என்னை கொல்ல பார்த்தாய். ஆனால் யோக நிலையில் மூச்சு பயிற்சியில் பிழைத்து வந்தேன். போதும் பேசாதே. இப்பொழுதே உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். கமலக்கண்ணா, இளவரசே, இழுத்துச் சென்று அஞ்சலியை என் தேரில் உட்காரவை. அஞ்சலியை தொட்டால் நான் மிருகமாகி விடுவேன். நிறுத்துங்கள். ராஜகுமாரா, என் மகனாய் இப்படி நடப்பது நாட்டுக்கு இது மரியாதையா? இழுத்து செல்லுங்கள். மன்னவா, மன்னவா. மகனே, மனதிற்கு நிம்மதி தேடித்தான் அயோத்தி சென்றேன். என் பகவான் ராமனின் பாதங்களை அடைய. அந்த சரையூ நதி எனது உடலை நான் போய் சேர வேண்டிய பரமபதம் சேர்த்துவிடும். உனக்கு பணம் தானே தேவை? அது உனக்கு போதும். பணம் உனக்கு நான் தருகிறேன். ஆனால் நட்பை மறந்து விட்டாயே. நட்பு என்பது உயிரினு மேலானது என்று காட்ட பணத்தை என் கையாலேயே உனக்கு தருகிறேன். எடுத்துக்கொள். மொத்தமும் உனக்கு. பணம் இன்று என்னை விட மேலானது. இந்த
அப்பா, அப்பா, நட்பை மறக்கச் செய்தது இது. இந்தா. இதுவரை சொல்லிவிட்டு வேதாளம் கதையை நிறுத்தியது. நிறுத்திவிட்டு கேள்வி கேட்டது. சொல் விக்கிரமா, பணத்தாசை பிடித்த அபூர்வன் எப்படி மனம் மாறினான்? இந்த பணம்தானே நட்பை மறக்க வைத்தது? என்ன பதில்? வாயடைத்திருந்தால் உன்னை தூள் தூளாக்குவேன். மிரட்டாது. வாழ்க்கையின் தோல்விதான் அபூர்வனின் கண்ணை திறந்தது. அவனுக்கும் புரிந்தது, இந்த செல்வம்தான் நட்புக்கு இடையூறானது. அது இல்லை என்றால் எழுகிறது பேராசை. நமக்கு அது இருந்தால் அதிலும் பிரச்சனைகள் தான். செல்வத்தை இழந்தால் மனிதனுக்கு ஞானம் உண்டாகிறது. காசை விரும்பினால் நேர்மை நெஞ்சத்திலிருந்து நீங்குகிறது. வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது, காசுக்காக கெட்ட பாதையில் சென்றால் அமைதி வாழ்க்கை பெற முடியாது. பாராட்ட வேண்டும். சரியாக சொன்னாய். ஆனால் என்ன பிரயோஜனம்? நீ சொல்லிவிட்டாய், நான் போக வேண்டும். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின்